சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக மாறிவிட்டார் என்று நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்ல முடியும் என்றால், சுற்றியுள்ள பசியுள்ள ஜனங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை நம்மால் கொடுக்க முடியும். நாம் எங்கு வாழ்ந்தாலும், கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ எங்கு வாழ்ந்தாலும், ஒரு சுற்றுப்புறத்திலோ அல்லது உள்ளூரிலோ ஜனங்கள் வெட்கக்கேடான செயல்களை செய்தும் இருளிலே தோல்வியுற்ற வாழ்க்கையை வாழ்ந்து பசியால் வாடும் பலரை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம் அனைவருக்கும் தேவன் கட்டளையிடுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இந்த ஜீவ அப்பத்தை நாம் பெற்றிருந்தால், பசிதாகம் உள்ளவர்களுக்கு இந்த அப்பத்தை நம்மால் கொடுக்க முடியும். அவர்கள் நம்முடைய வாய்ப்பை ஏற்காமல் இருக்கலாம், ஆனால் நம்மிடம் இருப்பதை கொடுப்பதற்கான பாக்கியம் நமக்கு இருக்கிறது. திரளான கூட்டத்தை கண்ட சீஷர்கள் தங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மட்டுமே இருக்கிறது என்றார்கள். 17. நமது உண்மையான உள்ளான ஆவிக்குரிய நிலையை நாம் அறிந்து அது இயலாமையை நாம் ஒப்புக்கொள்ளும்போதுதான் மற்றவர்களுடைய பசியை நம்மால் ஆற்ற முடியும். நம்மிடம் நிறைய இருக்கிறது என்று நாம் நினைத்தால் பசியாய் இருப்பவர்களையும் ஆதரவற்றவர்களையும் நம்மால் திருப்திப்படுத்த முடியாது. தேவனுக்கென்று நாம் பயன்படவும் முடியாது. சீஷர்கள் தங்கள் இயலாமையை ஒப்புக்கொண்ட போது, அவைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் எது இருந்தாலும், அது சிறிதாக இருந்தாலும், எளிய நம்பிக்கையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கொண்டு வர வேண்டும். அவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் பலவீனமாகவும் வெறுமையாகவும் இருந்தாலும் எல்லாவற்றையும் உம்மிடம் கொண்டு வருகிறேன். என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, என்னை முழுமையாக உமக்காக பயன்படுத்தும். இவ்வாறே உங்கள் பணத்தையும் நேரத்தையும் பலத்தையும் தேவனுக்கு கொடுக்க தயங்காதீர்கள். இதுவே தேவன் நம்மை பயன்படுத்தும் முறை. ஆனால் நம்மிடம் இருப்பதை நமக்காக பயன்படுத்த நாம் முயற்சிக்கும் போதெல்லாம் அது எவ்வளவு கிடைத்தாலும் பரவாயில்லை, அது நம்மை திருப்திப்படுத்தாது. நம்முடைய சொந்த ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்த முயற்சிப்பதால் நாம் தோல்வி அடைகிறோம். நம்மிடமுள்ள அனைத்தையும் தேவனிடம் கொண்டு வர வேண்டும். இங்கே சில வார்கோதுமை அப்பங்களும் சில மீன்களும் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவைகளை ஆசீர்வதித்து அவைகளை பெருக்கினார். சந்தேகத்திற்கு இடமின்றி இன்னும் சுவையாக மாற்றினார். அதுபோலவே நமது உழைப்பின் மீது தேவ ஆசீர்வாதத்தை நாம் கோரும் போதெல்லாம் அது செயல்படுவதை பார்க்கலாம். சில சமயங்களில் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று ஜனங்களிடம் பேசுவதற்கு நாம் பயப்படுகிறோம். எனக்கு அறிவும் புரிதலும் இல்லாததால் என்னால் பேச முடியாது, எனக்கு எதுவுமே சரியாக தெரியவில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய தடுமாற்றமான வார்த்தைகளை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்களின் தடுமாற்றமான வார்த்தைகளுக்கு பின்னால் வல்லமை இருக்கிறது. எனக்கு தனிப்பட்ட விதத்திலே இந்த அனுபவம் உண்டு. இந்த தடுமாற்றமான வார்த்தையை கொண்டு எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதை நான் கண்டேன். கர்த்தர் அப்பங்களை ஆசீர்வதிக்க கூடுமானால் நிச்சயமாக அவர் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இது ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை. நம் அண்டை வீட்டாரும் உடன் வேலை செய்பவர்களும் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், என் நாவை தொட்டு உமது பேரில் நான் பேசும் வார்த்தையை ஆசீர்வதியும் என்று கர்த்தரிடம் சொல்ல நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் மனிதர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். துக்கத்தோடு இருக்கும் அவர்கள் ஒரு செய்தியை விரும்புகிறார்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அவரோடு கூட உடன் ஊழியராக மாறுங்கள்.